வெல்கம் டு அம்மார் சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எறா பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோ அளவுக்கு ஜீரா ரைஸ் வச்சு செய்ய போகிறேன். இன்னும் 50 கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் ஒரு 8 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு ரொம்பவும் இதுவாகக்கூடாது. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். பாருங்க, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி போட்டுக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன். இதை நல்லா வதக்கி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ எறா. அதை க்ளீன் பண்ண பிறகு அதாவது 650 கிராம் இருந்துச்சு. 650 கிராம் 1 கிலோ. இப்போ இதை சேர்க்கலாம். இந்த கிளாஸால் நான் 1 கிளாஸு 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 1 கிலோ ரைஸ். அதுக்கு இதால் 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 3 கிளாஸ் ரைஸ் 4 கிளாஸ் தண்ணி. சால்ட் சேர்க்கணும். இது கொதிக்கணுமா? எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு கொதி வரட்டும்டா, வந்த பிறகு ரைஸ் பண்ணு. 1 கிலோ ரைஸு
நல்லா 3 தடவை கழுவிட்டு 4வது தடவை ஊற வச்சுருக்கேன். ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து ஜீரா ரைஸ் தான் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம இது தாளிக்கிறதுக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சிடணும் அரிசியை. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதில் ஒரு ½ லெமன் சேர்க்கணும். புளிப்புக்காக இல்லை, பிரியாணிக்கு லெமன். இது சிக்கன் பிரியாணி தான் தயிர் லெமன் 2 சேர்ப்போம். இது எறான்றதுனால நம்ம வெறும் லெமன் மட்டும் சேர்க்கணும், தயிர் சேர்க்காம. உப்பு காரெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். இதில் வந்து காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸை சேர்த்தலாம். பிரியாணிக்கு சைட் டிஷ்டு எறா தொக்குல எறா ஃப்ரை மாதிரி சிம்பிள். ஆயில் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாகும். சரி, இப்போ இதிலே வந்து நம்ம எறாயை சேர்த்துக்கலாம். மசாலா போடாமல் சேர்க்குற அப்படியே ஃப்ரை பண்ண போடுவோம். சரி, பாரு மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். எறா தண்ணி விடுது. ஆமாம், இது கூட 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன். தனியா ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன். இல்லை வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டு எடுத்து இல்லையா? அதெல்லாம் எதுவும் சும்மா சிம்பிளி பிரியாணி கூட சைட் டிஷ். மேலாக ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுமா? அப்படியே வெந்து போட்டோம். அப்படியே விட்டுக்கணும். 5 மினிட்ஸில் வெந்துடும். கொஞ்சம் ஆகணும்ல. வெயிட் வச்சு சீக்கிரம் ஆகிடும்.
சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் 2 மினிட்ஸ். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எறா பிரியாணி. ஏங்க உப்பு கரெக்டாக பாருங்க. எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எறா ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.